ஹலோ காசிநாதா, யாருக்கு நான் என்ன குறை செய்தேன்? யார் குடியை கெடுத்தேன்? யாரை வாழ விடாமல் செய்தேன்? எனக்கே இந்த சோதனை இறைவா. அயோத்தியாபுரியின் மன்னனாக அரண்மனையிலே அரியாசனத்தில் அமர்த்தி வைத்த என்னை அடிமையாக்கி விட்டாயே இறைவா. இது போன்ற ஒரு சோதனையை இந்த பூலோகத்தில் எவருக்கும் கொடுத்து விடாதே ஆண்டவா. முடிவரைக்கு தொல்புவி அரசுதாதே துயதோர் முனிவருக்கு தொல்புவி அரசுதந்தே தெய்வமே 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 கைப்பொருள் தலையில் வந்து எந்த பாவிலான் காதலி மகளை விற்றேன் சிவமே சிவமே
சிவமே சிவமே சிவமே சிவமே சிவமே பொய்யது முறைக்க அஞ்சி பொய்யது முறைக்க அஞ்சி இந்த பாவிலான் புழையரை கடிமையானேன் வையகம் எல்லாம் காட்டேன் எழுந்தோன் வையகம் எல்லாம் காட்டேன் சிவமே காசிமையா நம் காக்கப் போகிறேன் தெய்வமே 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 பையது உரை கலந்து உறவல் கனிமையாகி இதவாயோ நமக்கு புறப்பட்டு விட்டேன் ஐயோ 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 எப்படி சுழலைக்கோ ஏகினான் எப்படி சுழலைக்கோ ஏகினான் வெண்பிலத்தை காப்பேன் சிவமே வெண்பிலத்தை சுட்டெரித்து வெண்பிலத்தை சுட்டெரித்து சாம்பலாக்கிடவோ மண்ணுலகில் நான் பிறந்தேனோ மண்ணுலகில் நான் பிறந்தேனோ இந்த மண்ணுலகில் நான் பிறந்தேனோ அப்பா என்னப்பா இந்த சோதனை ஏன் எனக்கு இந்த சோதனை நான் உனது தொண்ட நன்றோ நகலிகளே நிகழே என்னுள்ளது நெஞ்சோ என்னோ இறைவா 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 கோசலை நான் இழந்தேன் குடிவனையோ இழந்தேன் இழந்தேன் பாதினால் இழந்தேன் கொதிகமகா முனிவன் கொடுமையினால் வந்தேன் கொதிகமகா முனிவன் கொடுமை
கோகலை நாடிலந்தே கோகலை நாடிலந்தே குடிபடையும் இழந்தே 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 55 தேசத்துள்ள அமைச்சர்களை இழந்தேன் 56 தேசத்தில் உள்ள அரசர்களை இழந்தேன் ஆலோசனையும் மிக்க அமைச்சரையோ பிரிந்தேன் பிரிந்தேன் பாதி நான் பிரிந்தேன் கோஜைத மகா புனிமல் கொடுமையினாய் சிவமே சிவமே ஹரிச்சந்திரா 8 திசைவன் வெற்றி செந்தோல் படைத்த வீரன் என்று உலகத்துள்ளவர்கள் பாராட்டினார்களே அந்த வீரமிக்க வாழ்க்கை எங்கே படை குடி கோள் அரசு அப்படி எங்கே திரும்பி பார்த்து விட்டால் 1000 பேர்கள் பணிவிடை செய்தார்களே அவர்கள் எங்கே 55 தேசத்து அரசர்களும் உன்னை அடிபணிந்து முடியோன் என்று ஏற்றுக்கொண்டார்களே அவர்கள் எங்கே உன் அகன்ற மார்பகத்தை அலங்கரித்த மாணிக்க மரகத போர்கள் எங்கே உன் அழகு தேகத்தை தொட்டி விளையாடிய பட்டு பீதாம்பரங்கள் பட்டு பீதாம்பரங்கள் ஹரிச்சந்திரா இது கனவா இல்லை நினைவா கெண்டை பத்தீரோ இழந்தேன் அடி பத்தீரோ புனைந்தேன் கவி வச்சிரோ புனைந்தேன் கெண்டை பத்தீரோ இழந்தேன் காடி பத்தீரோ புனைந்தேன் காடி கொடுத்த தேரோ காளி கொடுத்த தேரோ காளி கொடுத்த தேரோ வாழுமில்லோ இழந்தேன் இழந்தேன் பாடி நான் இழந்தேன் கோஜிகம காபுலிமல் கொடுமையினால் சிவந்தேன் கொடுமையினால் தெய்வமே ஹரிச்சந்திரா எப்பிறப்பில் என்ன பிழை செய்தாயோ இப்பிழை நீ பிறந்து இத்தனை இன்னல்களும் நினைத்து வருந்துவதன் காரணம் என்ன நன்றாக யோசித்துப்பார் முன் ஜென்மத்தில் நீ என்ன பிழை செய்திருப்பாய் இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாயப்பா எப்பிறப்பில் என்ன வினை செய்தேனோ எப்பிறப்பில் என்ன வினை யான் செய்தேனோ இப்பிறப்பில் பாதி நான் பிறந்தேன் கொண்டமனையாளையோ நான் பெற்ற மகனையோ நான் பிரிந்தேன் பெரும் பழியை நான் சுமந்தேன் சொடலை நிலோ காட்டிடவா எட்ட விதி நான் அறிய இட்ட விதி நான் அறிய இட்ட விதி நான் அறியேனப்பா நீ இட்ட விதியை நான் அறியேனப்பா எத்தனை துன்பங்கள் தரப்போகின்றாய் அத்தனை துன்பங்களையும் வரவேற்று காத்திருக்கின்றேனப்பா இன்னும் என்ன சோதனை இன்னும் என்ன சோதனை ஐயா இன்னும் என்ன சோதனை ஏழையன் மீதிறங்க இன்னும் என்ன சோதனை ஐயா 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 இன்னும் என்ன சோதனை காத்தது தானோ
இன்னும் என்ன சோதனை ஐயா 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 பகைப்பர் சொல்லுகின்றார் ஐயா எப்படி இதையெல்லாம் தப்புவதென்றே கூத்தை உடைத்த உன்னை இன்னும் என்ன சோதனை ஐயா 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 அஞ்சில் அமைச்சராக விட்டிருந்த செல்வ விஸ்வாமித்தர் வந்தார். வந்த முழுவதையே அடியன் வரவேற்று ஆசனத்தில் அமர செய்து சுவாமி தன்னை பொருட்டாக எண்ணி என் அரசவைக்கு வர காரணம் என்ன என்று கேட்டேன். அதற்கு கண்ணவர் ஹரிச்சந்திரா, இந்த உலகமெல்லாம் செழிக்க வேண்டும் என்பதற்காக நான் நாராயண யாகம் செய்ய போகின்றேன். அதற்கும் கொஞ்சம் பொருள் வேண்டும், அதனால் உள்ளே நாடி வந்தேன் என்று சொன்னார். தங்களுக்கு எவ்வளவு பொருள் வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு கண்ணவர் ஹரிச்சந்திரா, மட்ட பாறையின் மீது மனம் கொண்ட மதகனை நிறுத்தி அதன் மேல் ஒரு ஆங்காரம் உள்ள புருஷனை அமர்த்தி அவன் கையில் வெள்ளிக்கமன் கொடுத்து மாணிக்கக்கல் வைத்து சுழற்றி எறிந்தால் எவ்விதம் போய் கீழ் விழுந்து மேலிலுமோ அவ்வளவு பொருள் வேண்டும் என்று கேட்டார். சகிலேன் சுவாமி என்று சொல்லி ஆபகாரம் என்ற யாகத்தை முடித்து மக்கர தோஷம் என்ற களஞ்சியத்திலே நிறுத்தி மகாலட்சுமியின் சிரசு வழியாக வந்த பொன்பொருள் தங்களுக்கு எவ்வளவு வேணுமானாலும் எடுத்து செல்லுங்கள் என்றேன். அதற்கு கண்ணவர் ஹரிச்சந்திரா, நீ கொடுத்த பொன் முன்னிலுமே இருக்கட்டும், யாகத்திற்கு உண்டான ஆயத்தங்கள் செய்துவிட்டு வந்து பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னவர் வஞ்சகமாக காட்டு மிருகங்களை ஏவி என் குடிமக்கள் எட்டுவே நிலத்தில் விட்டு பாடுபட்டு பயிர்களா இருந்த குடிமக்கள் ஓடோடி வந்து முறையிட்டார்கள். வேட்டைக்கு சென்றேன், மிருகங்களை வதைத்தேன், என் குடிமக்களை எல்லாம் காத்தேன். அத்தோடு முடித்துவிடவில்லை, 2 நீச்ச மாதர்களை அனுப்பி கேட்கக்கூடாத வெற்றி மாளிகை கேட்டார்கள். வெஞ்சக்கர கொடையும் கேட்டார்கள். அம்மா, கொடுக்கக்கூடிய பொருளை கொடுப்பதுதான் தர்மம், கொடுக்கக்கூடாத பொருளை கொடுப்பது தர்மம் அல்ல, ஆகவே இங்கு சென்று விடுங்கள் என்று சொன்னேன். போக மறுத்தவர்கள் தங்களை மனமுடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏற்கனவே நான் மனமானவன், எனக்கு ஒரு மனைவியும் மகனும் இருக்கின்றார்கள். தந்தாரம் விட்டு பிரதாரம் நேசிக்கின்ற பண்பை நான் நாள் வரை செய்ததில்லை, ஆகவே இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று சொன்னேன். போக மறுத்தவர்கள் என்னை கட்டி அணைக்கின்ற பாவனையோடு வந்தார்கள். உடனே அரண்மனை காவலரை கொண்டு அடித்து துரத்தும்படி செய்தேன். அதற்குள் அடங்காத கோபத்தோடு வந்த முனிவர் ஹரிச்சந்திரா, நான் அனுப்பிய மாதர்களை ஏன் அடித்தாய் என்று சொல்லி என் சிறுசிலிருந்த மணிமுடியை காலால் என் திருமணி சாய்ந்தது, என் திருமணி சாய்த்து விட்டதே என்று மனம் கலங்கவில்லை. இந்த பாவியின் நெஞ்ச மாறாக என்னுடைய திருமுடியில் மாணிக்க மரத கற்கள் பதிந்திருக்கின்றன. தங்களது மெல்லிய பாதம் பட்டதினால் லோகமே தங்கள் சினம் தவிர்க்க வேண்டும், சுவாமி தங்கள் சினம் தவிர்க்க வேண்டும் என்று மன்றாடினேன். ஹரிச்சந்திரா, நடிக்கிறாய். என் சினம் தவிர்க்க வேண்டுமானால் நான் அனுப்பிய மாதங்களை மனம் செய்து கொள்ள வேண்டும், என்ன சொல்கிறாய் என்று சொன்னார். சுவாமி, தங்கள் திருவாயினால் இதை கூறலாமா? அடியேனும் இதை கேட்க வேண்டுமா? இதற்கு ஓமானமாக கண்ணை வேண்டினோ இகுவே
கண்ணை வேண்டினும் நான் இகுவேன் நான் காக்கின்ற மண்ணை வேண்டினோ வாகுடன் ஈகுவேன் என்னை வேண்டிய நீசகுல பெண்ணை வேண்டிலேன் பிடுயர் மாதவா 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 இதை உறுதியாக பற்றிக் கொண்ட முனிவர் ஹரிச்சந்திரா சொன்னபடி இந்த மண்ணை எல்லாம் எனக்கு தந்து விடுவாய் என்று சொன்னார். இல்லை என்று சொன்னால் பொய்யாகி விடுமே. காசி ஏமோடம் நீங்களாக 56 நாட்டையும் முனிவருக்கு தாரை பார்த்து கொடுத்தேன். என் ஆசை மனைவியை ஒரு கரம் பிடித்தேன், அன்பு மகனை மற்றொரு கரம் பிடித்தேன். 21 பாரம்பரியமாக வாழ்ந்த அரண்மனையை ஒரே ஒரு முறை முற்று பார்த்தேன். அப்படியே வெளியில் புறப்பட்டேன். ஹரிச்சந்திரா நில் என்று சொன்னார். ஏன் சுவாமி தடுக்கிறீர்கள்? 4 நகரங்கள் எந்த பின் உனக்கேன் ராஜமுடை கார்த்தனியும் அத்தனையும் கலற்றி வைத்துவிட்டு காவி உடை அணிந்து கொள், உத்ராட்சத்தையும் அணிந்து கொள் என்று சொன்னார். காவி உடை அணிந்தேன், உத்ராட்சத்தையும் அணிந்து கொண்டேன். அப்படியே மறுபடியும் வெளியில் புறப்பட்டேன். மறுபடியும் நில் என்று சொன்னார். ஏன் சுவாமி மறுபடியும் தடுக்கிறீர்கள்? முன்னுமே யாகத்திற்கு கேட்டேனே பொன், அந்த பொண்ணை இப்பொழுது எனக்கு தந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார். சுவாமி தாங்கள் இட்டது இட்டபடியே களஞ்சியத்தில் இருக்கின்றது எடுத்துக் கொள்ளலாமே என்று சொன்னேன். ஹரிச்சந்திரா 4 நகர்களை தாரை பார்த்து கொடுக்கும் பொழுது அந்த களஞ்சியம் நீக்கியா எனக்கு தாரை பார்த்து கொடுத்தாய்? அதையும் சேர்த்துத்தானே எனக்கு தாரை பார்த்து கொடுத்தாய். இல்லை என்று சொல்லிவிடு, அத்தனையும் திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொன்னார். சுவாமி இல்லை என்று சொல்வதற்கு அடியேனுக்கு மனமில்லை, எனக்கு ஒரு தவணை கொடுங்கள் சுவாமி, எப்படியாவது பொண்ணை உங்களிடம் கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொன்னேன். சராய் நதி கரையில் எந்த தரகர் நட்சத்திரம் இருப்பார், அவரிடம் கொடுத்து அனுப்பு. 48 நாள் ராஜகடு, இந்த ராஜகடு முடிவதற்குள் எனக்குண்டான பொருளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அகட்டும் சாமி என்று சொல்லி சராய் நகரில் சென்ற பொழுது தரகரை கண்டேன். தரகரும் என்னை கண்டு வரவேற்றார். சுவாமி முனிவருக்கு சேர வேண்டிய பொண்ணை தங்களிடம் கொடுத்து அனுப்புகிறேன், வாருங்கள் சாமி என்று நடந்து கொண்டிருக்கும் பொழுது பசி என்று சொன்னார். என்ன செய்வது என்று விழுத்துக் கொண்டிருந்தேன். பணத்தை கொடு என்று சொன்னார். எங்கு செல்வேன், யாரிடம் கேட்பேன்? நெற்றியிலே கல் வைத்தார், அண்ணாந்தால் பூட்டினார், சவுக்கால் அடித்தார். இத்தனையும் செய்து கொண்டு என்னால் நடக்க முடியவில்லை. என்னை தூக்கி சுமை என்றார். சுமந்தேன் சுமந்தேன், காசிமா நகரம் வரை சுமந்தேன். சென்று ஒரு சத்திரத்தில் அமர் என்ன செய்வதென்று விழித்துக் கொண்டிருந்தேன். விடிந்தால் முனிவருக்கு சேர வேண்டிய பொண்ணை கொடுக்க வேண்டுமே என்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கும் பொழுது என் கண்மணியின் திருமுகத்தை பார்த்தேன். சுவாமி ஏன் வருந்த வேண்டும், ஏன் கலங்க வேண்டும்? இந்த காசிமா நகரத்தில் என்னை விலைக்கு விட்டாவது முனிவருக்கு சேர வேண்டிய பொண்ணை கொடுங்கள் என்று சொன்னால், ஆமா தாரவதி, உன்னை விற்று பொண்ணை கொடுப்பதற்காகவா இந்த கண்ணோசி வந்தேன். காசிமா நகர வீதியிலே விலையோ விலை, விலையோ விலை என்று விலை கூறினே. விலையோ விலை என்று கூறுகின்றேன், விலையோ விலை என்று கூறுகின்றேன், விலையோ விலை என்று கூறுகின்றேன். எங்கள் மனைவி தன்னை விலை கூறுகின்றேன். வேண்டிய வேலைகள் செய்திடு வாழ் வாங்கும் விருப்பமுள்ளோர் விலை கேளுங்களே. வேண்டிய வேலைகள் செய்திடு வாழ் வாங்கும் விருப்பமுள்ளோர் விலை கேளுங்களே. விலையோ விலை என்று கூறுகின்றேன். கரிலையை விலை கோருகின்றேன். கண்டு அழவலோடு ஓடுகின்றேன். காசியில் வாழுத்தான
எந்தன் குலக்கொடியை இடிக்கும் நிலையானே கோசைகமாமுனி கடந்தீர்க்க எந்தன் குலக்கொடியை இடிக்கும் நிலையானே விளையவில்லை என்று கூறுகின்றேன் என்னை போல் பாவிகள் யாரும் இல்லை என்னை போல் பாவிகள் யாரும் இல்லை உலகில் நிலை போல் எங்கும் கண்டதில்லை கண்ணோசை மன்னவள் மாமகளை ஐயா கண்ணோசை மன்னவன் மாமகளை மக்கள் கண்மட்ட தாழ்விலை கூறுகின்றேன் கண்ணோசை மன்னவன் மாமகளை நானோ கண்மட்ட தாழ்விலை கூறுகின்றேன் விளையவில்லை என்று கூறுகின்றேன் விளையவில்லை என்று விலை கூறினேன் யாரும் வாங்க முன்வரவில்லை இறுதியில் அக்ரஹாரம் என்ற தெரிவிலேன் என்று மறுபடியும் விலை கூறினேன் தாயளித்தால் தந்தை அணைப்பர் தந்தை அளித்தால் தாய் அணைப்பர் இருவரும் சேர்ந்து அடித்தால் எங்கு செல்வேன் யாரை துணை கொள்வேன் என்னை அடித்தது போதும் ஒரு முறை ஆகியும் முன் அருட்கண்களை திறந்து அருள் செய்ய ஓடோடி வரமாட்டாயா தேவி தடித்ததொரு மகனை தடித்ததோர் மகனே தாயின் அடித்தால் தந்தை அணைப்பர் உலகத்திலே தந்தையின் அடித்தால் தாய் அணைப்பர் உலகத்திலே பிடித்ததோர் தந்தையோ தாயும் எனக்கு வேண்டிய பொன்னம்பலத்தில் வாழும் புனிதனே அருள் செய்வாய் அருள் செய்வாய் இறைவா 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 உலகம் அறியாத புதுமை உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை உடல் பொருளாவியை கடனுக்கு விற்பதிந்த உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை அலைகடல் வேவோ துருவதை போலே யானை வாயில் கருப்பதை போலே அலைகடல் வேவோ துருவதை போலே யானை வாயில் கருப்பதை போலே நிலையோ இழந்தேனே நிம்மதி இழந்தேனே நிலையோ இழந்தேனே நிம்மதி இழந்தேனே உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை கேளுமையா விலை கேளுமையா வாழ பிறந்தோ நிலை மாறுமையா கேளுமையா விலை கேளுமையா வாழ பிறந்தோ நிலை பாருமையா தன்மானம் என்னாலோ தன்மானம் பெருமானம் காக்கவே பிறந்தவள் அன்றோ தன்மானம் எண்ணாமல் பெண்மானம் என்னுமே பெண்மானம் காக்கவே பிறந்தவள் அன்றோ ஜனமானியோ விதியில் முன்னாலே
முதுமை இந்த உலகம் அறியாத முதுமை ஐயா காலகண்ட புதியவன் வந்து என் மனைவியையும் மகனையும் விலக்கி வாங்கி சென்றார். முனிவரின் கடன் தீர்ந்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கடனை வாங்க வந்த நட்சத்திரம் ஹரிச்சந்திரா, இவ்வளவு நாள் உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கின்றேன், எனக்கு தரகு பணம் வேண்டும் என்று சொன்னார். சுவாமி, தரகு பணத்திற்கு அடியேன் இங்கு செல்வேன். அங்கே மையான காவல் செய்யும் வீரமாக கடிமையாகி தரகு பணத்தை கொடுத்தேன். தரகரும் சென்று விட்டார். என் எஜமான் வீரபாகு இறந்த பசுவின் கண்டுகளை அறுக்கவும் மலைமலையாக குவிந்து கிடக்கும் மாமிசங்களை காவடி கட்டி சுமக்கவும் கட்டளையிட்டார். 56 நாட்டை ஆண்ட ஹரிச்சந்திரன் இப்படி பிணங்களை காவடி கட்டி சுமக்கின்றேன் அப்பா. மாமிச காவடி சுமக்க வைத்தாயோ நாற்றம் கூடலை பிடுங்கோதே ஐயவோ, நான் என்ன பாதகம் செய்தேனோ இறைவா 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 இறைவா. மாமிச காவடி சுமக்க வைத்தாயோ தேவா, மாமிச காவடி சுமக்க வைத்தாயோ தேவா, நாற்றமூடலை பிடுங்குதே பாதகம் செய்தேனோ இறைவா 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 இறைவா. எப்படி காவடி கட்டி சுமக்க வைத்து விட்டாயே இறைவா, என்ன செய்வேன்? என் எஜமான் வீரபாகு இறந்த பசுவின் கண்டுகளை அறுக்கும் பொழுது கத்தியானது கையில் பட்டு ரத்தம் கொட்டியது. உடனே ஹரிச்சந்திரா, இனி உனக்கு இடமில்லை, என் சுதந்திரத்துக்கு மத்தியப்பட்ட மயானம் ஒன்று இருக்கின்றது, அங்கு வரும் பிள்ளைங்களை தகனிக்க கால்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி வாங்கி கால்பணம் முளத்துண்டையும் எனக்கு அனுப்பி வைத்துவிட்டு வாய்க்கரிசியை உணவனுக்கு வைத்துக் கொள் என்று சொல்லியிருக்கின்றார். கோட்டையிலே ஒரு அலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறம் கட்டிய கூட்டினில் உறவுடனே தினம் கழித்திருக்கும் அந்த வெள்ளை புறம். கோட்டையிலே ஒரு அலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறம் கட்டிய கூட்டினில் உறவுடனே தினம் கழித்திருக்கும் அந்த வெள்ளை புறம். கோட்டையிலே ஒரு அலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறம். குடும்பத்திலே வந்து விழுந்ததம்மா ஒரு கள்ளப்புறா, வெள்ளை புறாவில் குடும்ப
காவல் புறா கோட்டையிலே ஒரு அலமரம் அதில் சூடு கட்டும் ஒரு மாடப்புறா தண்ணீர் கடலில் படகு விட்டு கரை சேர்ந்ததம்மா வாழ்ந்த கிளையை விட்டு தண்ணீர் கடலில் படகை விட்டு அதில் கலந்ததம்மா வாழ் கிளையை விட்டு பணமளக்காலில் பின்னலிலே நடைபாடுதம்மா தங்கை எண்ணும் புறா வாடுதம்மா தங்கை என்னும் புறா கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா உள்ளவர் வீட்டினுக்கே உறவு வரும் அந்த உறவு வந்தால் வீட்டில் பிரிவு வரும் உள்ளவர் வீட்டினிலே உறவு வரும் அந்த உறவு வந்தால் நாளை பிரிவு வரும் பிரித்திருந்தால் நெஞ்சில் ஏக்கம் வரும் அதில் பிரிவு வரும் பாசம் என்று வரும் கோட்டையிலே ஒரு அலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா கட்டிய கூட்டினில் முகமுடனே தினம் கழித்திருக்கும் அந்த வெள்ளை புறா கோட்டையிலே என்னை சமாள் தெரிவித்த மயானம் எங்கின்றதை பார்த்து காவலை கவனிக்க வேண்டும். போகின்றேன் விதிவழியோடு நான் மகிபலி யோடனே கெதிவழி பெறவே நான் போகின்றேன் 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 நான் போகின்றேன் மயான காவல் புரிந்திடவே பாவினான் போகின்றேன் 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 மயான காவல் புரிந்திடவே பாவினான் போகின்றேன் போகின்றேன் வாழ்வதுமே பொய்யாகுமா போகின்றேன் போகின்றேன் கல்யாண காவலை புரிந்திடவே பாவினா போகின்றேன் போகின்றேன் இறைவா
நடப்பதெல்லாம் விதியே. போகின்றேன் 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 இங்கு ஹரிச்சந்திரனாக வேடந்தாய் நடிக்கும் விருதுநகரை மாவட்டத்தை சேர்ந்த வரலொட்டியை சேர்ந்த செல்லத்துறை அவர்களுக்கு, வரலொட்டி தானே, வழுக்கலொட்டி செல்லத்துறை அண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை ஊற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பூர்த்தி கௌரவப்படுத்திய நமது கிராம பொதுமக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயோ சுடலைய பதிதுதானோ எந்த பரிதம்பீனம் சுட வைத்தானோ. எல்லாத்த பாடையில் நிற்க கூட முடியவில்லை. கண்ட கபட வாசனை எல்லாம் அனுபவித்து வந்த நான் இந்த பிள்ளவாடியையும் அனுபவிப்பாய் என்று அனுப்பி வைத்திருக்கின்றாய் அப்பா. ஏதோ சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கின்றது, வெயிலில் சத்தமாக கேட்டுக் கொண்டிருக்கின்றது. யாரைங்கே? என்னடா ஹலோ ஐயா, யார் ஐயா தாங்கள்? நாங்கள் தான் ஐயா இந்த சுடுகாட்டிலே வாழக்கூடிய பேய்கள் ஐயா. இங்கு வரும் மனிதர்கள் அனைவரும் எங்களை பார்த்தால் பயந்து ஓடிவிடுவார்கள். ஆனால் தாங்கள் மட்டும் தைரியமாக நின்று கொண்டிருக்கிறீர்களே ஐயா. தாங்களை நெருங்கி வருகின்றோம், வர முடியவில்லை. அக்கினி சுவாலையாக வீசுகிறது. தெய்வீக புருஷனாக தென்படுகிறீர்கள் ஐயா. எங்கு பிறந்தீர்கள், எங்கு வளர்ந்தீர்கள்? தாங்கள் வரலாறை கேட்க ஆசைப்படுகின்றோம் ஐயா. பேசுமே ஐயா, என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை கூற வேண்டும் என்றால் நீங்கள் மரமோடு மரமாக, இலையோடு இலையாக மறைந்திருக்க வேண்டும் ஐயா. தாங்கள் கூறியபடி யாருடைய கண்களுக்கும் தென்படாமல் காற்றோடு காற்றாக, மரமோடு மரமாக மறைந்திருந்து கேட்கின்றோம். தாங்கள் சரித்திரத்தை கூறுங்கள் ஐயா. கூறுகின்றேன் அப்பா, கூறுகின்றேன். திருமருவம் சிவனடியை அனுதினமும் மறவாது சேவித்திருந்த என் கை திருவடியோ மறுபடியோ அறியாது சேவித்திருந்த என் கை தேசமயானந்த சிங்காசனத்தமர்ந்து சிங்கோல் பிடித்த என் கை ஆதித்ய மகனான ஆச்சாரிய வசிஷ்டரை அடிவருடி பணித்த என் கை அடிவருடி பணிந்த என் கை அடிவருடி பணிந்த என் கை தன்மை மிகோ சந்திரபதனாலையோ தனையனையோ தாவிய பிடித்த என் கை வைத்திருந்த என் கை விமர்சித்த என் கை
கணக்கில்லா இருந்த என்கை பிணமெறியும் சுடலையில் வந்து சுடலையில் வந்து பிணம் சுடுகோளை பிரித்ததென்னே என் வாழ்க்கை. அப்பா 56 நாட்டை ஆண்ட ஹரிச்சந்திரன் இப்படி சுடலிலே வந்து பிணங்களை வேக வைத்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை என்ன வாழ்க்கையப்பா? பிறந்தது மண்மேன் பிறந்ததோ மண்மே இந்த பாவின் நான் பிறந்தது மண்மேன் பிறந்தது மண்மேன் பிறந்தது இந்த மண்மேன் இந்த பாவின் நான் பிறந்தது மண்மேன் துறந்த நச்சுகமோ துக்கத்தில் கீடனமோ சொல்லும் நன்னுளை அறிந்தேன் அறிந்தேன் பிறந்ததும் பிறப்பதற்கென்று பேசிடும் பொறியா கரந்தனை கூப்பி இச்சுடலையை காக்க கனிவு கொண்டேன் வரம் தந்து நல்வரம் தந்து முன்னடி கீழாக நிறுத்தி என்னை வாழ்விப்பாயப்பா என் சேதப்பா வாழ்விப்பாயப்பா என் சுரங்குடி சேதப்பா வாழ்விப்பாயப்பா. அப்பா எந்த இடத்தில் இருக்கின்றீர்களோ எப்படி இருக்கின்றீர்களோ உங்களை நினைத்து இந்த இடத்தில் பணிபுரிந்து வருகின்றேன் அப்பா. நீங்கள் தான் எனக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. யார் போய் சொல்லுவார் யார் போய் சொல்லுவார் இந்த வேலை மருத்துவ வேலை அரணிடம் யார் போய் சொல்லுவார் யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வருங்குவேலை இதை யார் போய் சொல்லுவார் பதனிலேதல் பதினியை பிரிந்து பதனிலேதல் பதினியை பிரிந்து பெற்ற பலனையோ மறந்து பாசத்திலே கொண்ட பத்திரியை பிரிந்து இறைவா பதனிலேதல் பதினியை பிரிந்து பெற்ற பலனையோ மறந்து பரதவிக்கும் நிலையை யார் போல் சொல்லுவார். விதியே உனக்கொரு முடிவில்லையா
தொழுகோளை அடைதே யார் போல் சொல்லுவார் இந்த ஏழை பருந்தும் ஏழை அரணிடம் யார் போல் சொல்லுவார் இசைது தர்மம்மா தர்மமா தர்மமா ஈசாயிலே தர்மமா ஜெகதீசாயன் தர்மமா தர்மமா வெள்ளமும் பார்வையும் விளங்கோ ஏசிர் உள்ளமும் ஓர்வழி போட நின்றவன் சொல்லரும் புகழால் சென்ற பெயர் வல்லார் வல்லுரையில் மன்னர் என ராசாங்கோ ஆண்டதும் போ ராசாங்கோ ஆண்டதும் போ ராசாங்கோ ஆண்டதும் போ ராஜாங்கோ ஆண்டதும் போ ராசாங்கோ ஆண்டது போ சொல்லி ஜாங்கோ அழ வைத்தாய் தெய்வமே தெய்வமே அங்கம் மரமந்தி ஆந்திரம் இல்லாடம் யமனவட்டிய கரிசம் கலிங்கம் கண்ணாடம் காசம் காஸ்மீரம் காந்தாரம் காம்போஜம் கிராடம் குருகு குடகம் குந்தலம் கூர்ஜரம் கேகயம் சசம் சவ்வீரம் சாலவம் சிந்து சூரசேனம் திராவிடம் நேபாளம் விதர்ப்பம் என்று சொல்லப்பட்ட 56 நாட்டை நான் ஆண்டது நாட்டை நான் ஆண்டது போல் சுடுகாட்டை நீ அளவைத்தாய் ஈசா இது தர்மமா ஜெகதீசாயன் தர்மமா ஆதியில் தக்கனானவன் சுகரணி என்ற மாதை மணந்து இல்லறம் நடத்தி வரும் பொழுது இந்த தம்பதிகளுக்கு மகப்பேறு இல்லாத காரணத்தினால் சுகரணி என்பவள் கவல் விரதம் அனுஷ்டித்து இவ்விரதத்தின் பயனாக 27 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். இந்த 27 பெண் குழந்தைகளுக்கும் அசுபதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலாரம் பூராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று பெயர் வைத்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்து தக்கப்பிராயம் வந்தவுடன் ஆகாயத்தில் வருகின்ற சர்வசோடச கலையுடைய சந்திரனுக்கு மனமுடித்து கொடுத்து ஏ சந்திரா எனது புத்திரர்கள் 27 பேர்களையும் ஒரே முகமாக பாவித்து வர வேண்டும், இல்லையேல் என் சாபத்தில் காலாவா என வழி அனுப்பி வைத்தார். சரி என்று ஒப்புக்கொண்ட சந்திரன் சந்திரமண்டலம் சென்றவுடனே அழகில் சிறந்த ரோகிணிடிமை இன்புற்று வாழ்ந்தான். எஞ்சிய 26 மாதர்கள் மனம் நொந்து தன் தந்தை தக்கனிடம் முறையிட உடனே சந்திரனை அழைத்து ஏ சந்திரா, என் வார்த்தை மீறி நடந்துவிட்ட காரணத்தினால் உன் சகல சோடச கலைகளும் ஈனமாக கடவது என்று சாபமிட்டார். சாபம் பெற்ற சந்திரன் நாளுக்கு நாள் நல்வற்று வருவதைக் கண்ட 27 மனைவிமார்களும் ஐயோ நம் நாயகனுக்கு இப்படிப்பட்ட கதி வந்ததே என்று மனம் கலங்கி தன் தந்தையிடம் முறையிட மறுபடியும் சந்திரனை அழைத்து ஏ சந்திரா, எல்லாம் உன்னால் வந்த வினை, இனிமேல் உன் கலைகள் ஒரு பட்சம் தேயவும் மறுபக்கம் வளரவும் முழு பௌர்ணமி திதி என்று ரோகிணியிடம் கூடி இன்புற்று வாழ்வாய் என வழி அனுப்பி வைத்தார். சாப விமோசனம் பெற்ற சந்திரன் தன் மனைவிமார்களை அழைத்துக் கொண்டு சந்திரமண்டலம் சென்றவுடனே நவகிரக கோள்களினால் நீர்நிலைகள் வறண்டு போகவே ஜலகிரகம் செய்வதற்கு தண்ணீர் கிடைக்காததால் பூலோகத்திற்கு வந்து கௌதமுடைய நேமனிஷ்ட குளத்தில் நீராடி மகிழ்ந்து எழுந்து போனார். மறுநாள் காலையில் கௌதமர் வந்தார். தண்ணீர் எல்லாம் மஞ்சள் நிறமாகவும் உதிர்ந்த ரோமங்களும் சரிந்த மலர்களும் கிடைப்பதைக் கண்ட கௌதமர் இன்றிலிருந்து இக்குளத்தில் எவரே இனம் நீராடினால் ஆண்களானால் பெண்களாகவும் பெண்களானால் ஆண்களாக கடவது என்று சாபமிட்டார்.
சாமத்தை அறியாத சந்திரன் தன் மனைவிமார்களை அழைத்துக் கொண்டு தன் மனைவிமார்களை கரையிலே நிறுத்திவிட்டு தான் மட்டும் நீராடி எழுந்தான். உடனே ஆணுருவாக இருந்த சந்திரன் பெண்ணுருவாக கண்ட மனைவிமார்கள், ஐயோ நம் நாயகனுக்கு இப்படிப்பட்ட கதி வந்ததே என்று மனம் கலங்கி மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்தார்கள். மகாவிஷ்ணுவானவர் பிரசன்னமாகி சந்திரனுடைய அழகிலே மையல் கொண்டு இருவரது பார்வையும் இரண்டர கலக்க பக்கத்தில் உள்ள சோலையில் கூடி கலந்தவுடனே அங்கே ஒரு ஆதிக்க சக்தியினால் ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தையை சரியிலே கிடத்திவிட்டு அந்த சந்திரனான பெண்ணை குளத்தில் மறுபடியும் மூழ்க வைத்து சுய உருவை கொடுத்து சந்திர மண்டலத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு அந்த வனத்திலே இருக்கின்ற கௌதமரை அழைத்து திருச்சங்கு பிள்ளை இல்லாமல் வருந்துகின்றான். அவன் வேட்டைக்கு வருவான். அவனிடம் இவனை கொடுத்து இவன் சகலகலா வல்லவனாவான். இவன் மெய்யின்றி பொய் சொல்ல மாட்டான். இவன் தந்தாரமின்றி பிரதாரம் இச்சிக்க மாட்டான். இவன் 56 நாட்டையும் ஆளுகின்ற சிபி சக்கரவர்த்தியாவான். இவன் அரியாகி எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததினால் இவனுக்கு அரிச்சந்திரன் என்று அழைக்கும்படி சொல்லி சென்றார். அன்று வைத்த பேரையும் நான் இழந்தேன். பேரையோ நான் இழந்தேன். சொந்த ஊரையோ நான் மறந்தேன். ஈசாயிது தருமம்மா, ஈசாயிது தருமம்மா, ஈசாயம் வேணுமம்மா சொல்லுங்கள். நான் திருச்சங்கு ராஜ்யத்திலே சென்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து தக்க பிராயம் வந்தவுடன் எனக்கு 56 நாட்டையும் மகுடாபிஷேகம் செய்து வைத்து என் தந்தையும் சொர்க்க பதவி அடைந்தார். நான் நீதியோடு ஆண்டு வரும் நாளில் 2 யாத்திரைவாசிகள் வந்தார்கள். தாங்கள் எங்கெங்கே சென்றீர்கள், என்னென்ன கண்டீர்கள் என கேட்க, கண்ணமாபுரி மன்னன் மதிதையன் மகள் சந்திரமதி மாலை சூடும் மங்கையனால் என சொல்ல அதே நேரத்தில் சுயவரவோலையும் வந்தது. நான் ரத கஜ துரக பதாதிகளுடன் புறப்பட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற 4 நிலத்தையும் கடந்து பாலைவனத்திலே பிரவேசித்தேன். அங்கே அன்னை காளிகா தேவி ஆலயத்தை கண்ணுற்றேன். நட்டேரை விட்டிறங்கி நாயகியை தொழுதிரஞ்சி நன்னிராசன் முன்னிலையில் முற்றேரை நோக்குதலும் முடிவே எந்தன் கருணை விழிமுனைகள் தாக்க கற்றேறும் கற்பரியும் கற்கனையும் கற்கிளையும் கண்ணில் முன்னே நான் பார்த்ததுமே பொற்றேறும் பொற்பரியும் பொற்கனையும் பொற்கிளையும் பொழிந்ததல்டோ. தாயே காளிகாதேவி, முன்னமே கல்லாயிருந்த தேர் குதிரை வில்லு அம்புனாங்கும் நான் பார்த்தவுடனே பொன்மையமாக தெரிகிறதே, என்ன காரணம் என்று வேண்டி நின்றேன். தாயே காளிதேவி, தாயே காளிதேவி, தாயே காளிதேவி, தாயே காளிதேவி, தசை புரி பைரவி அருள் புரிவாய் அம்மா, தசை புரி பைரவி, தசை புரி பைரவி அருள் புரிவாய் அம்மா, ஆதி சக்தி தாயே. தாயே காளிதேவி, தசை புரிவாய் அம்மா, தாயே காளிதேவி, தாயே காளிதேவி,
மாயவள் தங்கச்சே மாகாளி நீயம்மா மாயவள் தங்கச்சே மாகாளி நீயம்மா மாயவள் தங்கச்சே 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 மாயவள் தங்கச்சே மகாளி நீயம்மா மாயவள் தங்கச்சே 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 மாயா உலகினில் உலகினில் தாயே போன் அருளாகி மாயா உலகினில் தாயே போன் அருளாகி மங்களோ தந்திடோ அன்பு மீனாஜி மங்களோ தந்திடோ அன்பு மீனாஜி ஆதி சக்தி தாயே காளியத்தை பிரசன்னமாகி அடியார் சந்திரா உன்னுடைய மூதாயர்கள் ஒருவன் வருணன் இதோ இந்த தேரை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி எவருடைய கண்களுக்கு புண்மயமாக தெரிகிறதோ அவர்களுக்கே கொடுக்க வேண்டும் என்று அறிவித்து சென்றுள்ளார். உன் கண்களுக்கே புண்மயமாக தெரிந்ததினால் நீயே தேரில் அமர்ந்து கண்ணமாபுரி சென்று மதிதையன் அரண்மனை அடைந்து சந்திரமதியை மனம் காண்பாய் என்று சொன்ன காளியாதேவி பின்னாளில் வாக்கால் பட்ட கடனுக்காக நாடு நகரங்களை இழந்து மனைவி மக்களை பிரிந்து இந்த மயானத்தை காப்பாய் என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லையே சொன்னாளி அகிலாண்ட நாயகியே நீ ஒரு வார்த்தை சொல்லவில்லையே அம்மா. காளி கொடுத்த தேரோ காளி கொடுத்த தேரோ காளி கொடுத்த தேரோ காளி கொடுத்த தேரோ வாழுவில்லோ இழந்த இழந்த காளி கொடுத்த தேரோ வாழுவில்லோ இழந்த இழந்தே தேரிலே அமர்ந்து கண்டபாபுரி சென்று மதிதையன் அரண்மனை அடைந்து சந்திரமதியை மனம் புரிந்து எனக்கு அழகிய ஆண்மகன் பிறந்து விட்டான் எனக்கு ஆண்மகன் பிறந்து விட்டான் என்ற மகிழ்ச்சியிலே வேத பாராயணங்கள் ஓத வேதியர் புடை சூழ என் மகனுக்கு தேவதாசன் லோகிதாசன் என்று பெயரிட்டு அழைத்த புத்திரனை மறந்த புத்திரனை மறந்தே புத்திரனை மறந்தேன் எங்கள் பதிரியை பிரித்து ஈசாயிது தர்மமா ஈசாயிது தர்மமா ஜெகதீசாயின் மேல் வர்மமா 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 என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்டவுடன் பேய்களாக திருந்த நாங்கள் புண்ணிய சொர்க்க பதவி அடைந்து விட்டோம் ஐயா. சத்திய வாழ்க்கை கீர்த்தி போக்குக சத்திய வாழ்க்கை கீர்த்தி போக்குக என் மனைவி மகளை பார்க்க வேண்டும் என்றால்
அந்த நேரம் இல்லம் சென்று பார்த்து விடுவேன். என் அருமை மந்திரி சத்தியகீர்த்தி, நீங்கள் எங்கேயா இருக்கின்றீர்கள்? சீக்கிரம் வாருங்கள் ஐயா. இந்த 21 பாரம்பரியமாக யாருமே அடிமையாக வாழ்ந்ததில்லை. இந்த பாவி நான் அடிமையாக வாழ்ந்து விட்டேன். அது இளம் அடிமை அல்ல, அது இளம் அடிமை அல்ல, ஜாதியிலும் அடிமை அல்ல, அது இளம் அடிமை அல்ல, ஜாதியிலும் அடிமை அல்ல, நிதியிலும் அடிமை அல்லவே. நானே பகதியில் அடிமையானே. அடியிலோ அடியிலோ அடியிலும் அடிமை அல்ல, பாதியிலும் அடிமை அல்ல, அடியிலும் அடிமை அல்ல, பாதியிலும் அடிமை அல்ல, அடிமையானே. நான் என்ன செய்வேன்? பாதியில அடிமையானே. வெள்ளிப்பணம் கேட்டவர்க்கு அள்ளி அள்ளி ஈட்ட கையால், வெள்ளிப்பணம் கேட்டவர்க்கு அள்ளி அள்ளி ஈட்ட கையால், கொள்ளிக்காசு வாங்கலானே. நானே இன்று நான் அடிமையானே. அது இளும் அடிமை அல்ல, கதையிலும் அடிமை அல்ல, நிதியிலும் அடிமை அல்லவே. நானே பாதியில் அடிமையானே. வெளிப்பணம் கேட்டவர்க்கு அள்ளி அள்ளி கொடுத்ததையால், வெளிப்பணம் கேட்டவர்க்கு அள்ளி அள்ளி கொடுத்ததையால், உள்ளி காசு வாங்கலானே. நான் என்ன செய்வேன்? உள்ளி காசு வாங்கலானே. தத்துவத்து நீதி இல்லை, ஜாதி இல்லை, பேதம் இல்லை. தத்துவத்து நீதி இல்லை, ஜாதி இல்லை, பேதம் இல்லை. இக்கதையில் உள்வசையானே. நானே இன்று நான் அடிமையானே. அது இளம் அடிமை அல்ல, கதையிலும் அடிமை அல்ல, நிதியிலும் அடிமை அல்லவே. நானே இன்று நான் அடிமையானே.